மகளிர் சக்தியின் பலம் மற்றும் பங்களிப்புக்கு நாடே தலைவணங்குவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தமது அரசு எப்போதும் மகளிர் மேம்பாட்டுக்காக பணியாற்றி வருவதை நலத்திட்டங்கள் பிரதிபலிப்பதாக கூறியுள்ளார். நான் வாக்களித்தபடி எனது சமூக ஊடகங்கள் அனைத்தும் பல்வேறு துறைகளில் முத்திரை பதித்த மகளிரால் இன்று நிர்வகிக்கப்பட உள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் சமூக வலைதள கணக்கை இன்று ஒருநாள் கையாளும் வாய்ப்பு தமிழ்நாட்டின் செஸ் கிராண்ட் மாஸ்டர் வைஷாலி ரமேஷிற்கு கிடைத்துள்ளது. இதேபோன்று அணு விஞ்ஞானி எலினா மிஸ்ரா, இஸ்ரோ விஞ்ஞானி ஷில்பி சோனி ஆகியோரும் பிரதமரின் வலைதள கணக்கை நிர்வகிக்கும் வாய்ப்பை பெற்றுள்ளனர். பீகார் மாநிலத்தின் ஆனந்த்பூர் கிராமத்தை சேர்ந்த சுயதொழில் முனைவோரான அனிதா தேவிக்கும் பிரதமரின் சமூக வலைதள கணக்கை கையாளும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. பல்வேறு துறைகளில் முத்திரை பதித்த மகளிருக்கு தமது சமூக வலைதளத்தை நிர்வகிக்கும் வாய்ப்பு மகளிர் தினத்தன்று வழங்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி கடந்த மாத மனதின் குரல் நிகழ்ச்சியில் அறிவித்திருந்தார். அதன்படி இன்றைக்கு இந்த மகளிருக்கு அந்த உன்னத வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. மகளிரின் சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்த கூடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கூறியுள்ளார். சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், நாட்டுக்கும் சமூகத்திற்கும் பெண்கள் அளித்துள்ள தனித்துவமான பங்களிப்புகள் அவர்களின் ஆற்றல் மூலமாக அடைந்த சாதனைகளை அங்கீகரிக்கும் தருணம்தான் சர்வதேச மகளிர் தினம் என்று குறிப்பிட்டுள்ளார். குடும்பம், சமூகம் மற்றும் நாட்டின் அடித்தளமாக பெண்கள் திகழ்வதாக பெருமிதம் தெரிவித்துள்ள திரௌபதி முர்மு, பல்வேறு துறைகளில் சவால்களை கடந்து மகளிர் தங்கள் அடையாளங்களை உருவாக்கியிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அன்பு சகோதரிகள் அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்து தெரிவிப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் மகளிர் மேம்பாட்டுக்காக தமது அரசு செயல்படுத்தி வரும் நலத்திட்டங்களை பட்டியலிட்டுள்ளார். 1,14,00,000 சகோதரிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருவதையும் மு.க.ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியாவின் முன்னேற்றத்தில் பெண்களின் பங்கு முக்கியமானது என்பதை உணர்ந்து மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல். முருகன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பாரத தேசத்தின் ஆக்க சக்தியாக விளங்கும் பெண்கள் அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக கூறியுள்ளார். அன்னையாக, சகோதரிகளாக, நண்பர்களாக பல்வேறு பரிணாமங்கள் கொண்டு வாழ்கின்ற பெண்கள் விவசாயம் தொடங்கி தொழில் முனைவோர் வரை தேசத்தின் வளர்ச்சியில் அபரீதமான உழைப்பும் பங்களிப்பும் நல்கி வருகிறார்கள் என குறிப்பிட்டுள்ளார். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் மகளிர் அனைவருக்கும் உளமார்ந்த மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அன்பை அள்ளிக் கொடுப்பதில் அன்னையாக, அறிவை அருளும் ஆசிரியையாக, பாசத்தோடு அரவணைக்கும் சகோதரியாக, மனதோடு மனம் கலந்த மனைவியாக, மகளாக, நட்பை காட்டும் தோழியாக, தர்மத்தை சொல்லும் பாட்டியாக என வாழ்நாள் முழுவதும் நம்மோடு பயணிப்பவர்கள்தான் பெண்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தடைகளை தகர்த்து தவிடுபொடியாக்கி சாதனைகளாக தடம் பதித்த அனைத்து மகளிரையும் வாழ்த்துவதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தடையில்லா அடிப்படை கல்வி, மேல்நிலை கல்வி, வரதட்சணையில்லா திருமணங்கள், கலைக்கப்படாத பெண் சிசுக்கள், பாலியல் தொந்தரவு இல்லா தொழில் நிறுவனங்கள், பாரபட்சமில்லாத வாய்ப்புகள், சமுதாய களத்தில் மட்டுமல்லாமல் மனதளவில் கூட பெண்கள் மீது மரியாதை முழுமையாக கிடைக்கிறதோ அதுவே மகளிர் தினம் என்பதே சரியானதாக இருக்கும் என குறிப்பிட்டுள்ளார். இவையெல்லாம் முழுமையடைந்து ஒவ்வொரு நாளும் மகளிருக்கான தினமாக கொண்டாடப்பட வேண்டும் எனவும் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி மகாராஷ்டிராவில் இயக்கப்பட்ட அனைத்து பெண்கள் ரயிலுக்கு பயணிகளிடையே அமோக வரவேற்பு கிடைத்துள்ளது. மத்திய ரயில்வே சார்பில் இந்த மும்பை ஷீரடி இடையே இந்த வந்தே பாரத் ரயில் முழுக்க முழுக்க பெண் ஊழியர்களை கொண்டு இயக்கப்பட்டது. வரவேற்பாளர்கள், ஓட்டுநர்கள், ரயில் மேலாளர், பயணச்சீட்டு பரிசோதகர் என அனைத்து பணிகளையும் பெண்களே மேற்கொண்டனர்.